அத்தியாயம் 12. மணிவண்ணன் கோட்டம், அடிகளார் திருக்கூட்டம். வீல்னு வெளியில கேட்ட சத்தத்துல பூவழகியோட உடல் நடுங்கியே போச்சு. அவ நடுங்கினதை பார்த்து அவ கையை இறுக்கமா பிடிச்சா இளஞ்செழியன். அடிகளை வெளியில் சென்றால் என்ன விஷயம் என்று பார்க்கட்டுமான்னு கேட்டான். எந்த காரணத்தை முன்னிட்டும் வெளியே போக வேண்டாம் படைத்தலைவரே. நீர் இப்பொழுது இருக்கிற இடத்தை விட்டு நகரவும் வேண்டாம். சற்று பொறும். நான் போய் இன்பவல்லியையும் இதர தோழிகளையும் அழைத்து வருகிறேன் சொல்லிட்டு தன் முன்னாடி இருந்த கதவை தட்டி தடவி அதுக்கு பக்கத்துல இருந்த ரகசிய கதவை திறந்துகிட்டு வெளியில போனார் பிரம்மானந்தர். பூவழகி கூட தனியா இருந்தத அவ கூட பேச ஏற்பட்ட வாய்ப்பா நினைச்சு, பூவழகி நான் அன்பா கூப்பிட்டா இளஞ்செழியன். அதுக்கு அவ ஏதும் பேசாமல் இருக்கவே அவளை பேச வைக்க, பூவழகி கடைசியில் உன் தந்தை என்ன மீறவில்லைன்னு சொன்னான். அவருக்கு என்ன கோபமா கேட்டா பூவழகி. அவர் எதற்காக என்னை வீட்டு விட்டு வெளியே அனுப்பினார் கேட்டா இளஞ்செழியன். காரணம் உங்களுக்கு தான் தெரியுமே. உனக்கும் தெரியும் அல்லவா? பின் சொல்லேன். அதுக்கு ஏதும் பதில் சொல்லாம மௌனமா நின்னா பூவழகி. நீ பெரிய பெண்ணாம் சொன்னா இளஞ்செழியன். அப்படி என்று உன் தந்தை சொன்னார். ஓஹோ, உலகம் கொடியதாம். சந்தேகம் என்ன? நீ இருக்கிற வீட்டில் நான் இருக்கக்கூடாதாம். அது நியாயமா பூவழகின்னு கேட்டான் இளஞ்செழியன். எது? நீ இருக்கிற வீட்டில் நான் இருக்கக்கூடாது என்பது நியாயம்தான். அத்தனை நாள் இருந்தேனே. அதுவும் தவறுதான் சொன்னா பூவழகி. அதுக்கு இளஞ்செழியன், பூவழகி, வயது வந்த பெண் இருக்கிற வீட்டில் நான் இருக்கக்கூடாது என்று உன் தந்தை என்னை விரட்டினார். ஆனால் அவர் என்ன மீறேறவில்லையே. இதோ என் முறைப்பெண் என் அருகில் தனித்து நிற்கிறாளே. நம்மை பிரிக்க ஆண்டவனுக்கு இஷ்டமில்லை பூவழகி. நாம் செய்தும் எதிர்பாராத நிகழ்ச்சிகள் நம்மை ஒன்று சேர்த்து விட்டன பார். பூம்புகாரின் முக்கிய நிலைகளை எல்லாம் யவனர்கள் ஆக்கிரமித்து வருகிறார்கள். அதிலிருந்து பூம்புகாரை காக்கவே அவர்கள் ராணியை நான் தூக்கி வந்தேன். அந்த முயற்சி தோற்றது. ஆனால் என் அதிர்ஷ்டம் வென்றது. நீ என்னிடம் கிடைத்து விட்டாய். என்ன சொல்கிறாய் இப்பொழுது கேட்டான். அதுக்கு பூவழகி சிரிச்சா. ஏன் சிரிக்கிறாய் பூவழகி? இன்னும் ஒன்னும் புரியாம கேட்டா இளஞ்செழியன். நீங்கள் பேசும் பேச்சு அதற்கென்ன? நாட்டுப்பற்றுள்ள பேச்சாக காணும். வேறென்ன இருக்கிறது? பெண்ணை களவாடுபான் பேச்சாய் இருக்கிறது. சேச்ச, நீ என்னிடம் கிடைத்து விட்டாய். உன் தந்தை என் எண்ணம் ஈடேறவில்லை என்பதெல்லாம் என்ன பேச்சு? எதை குறிக்கிறது கேட்டா பூவழகி. அவங்க 2 பேரும் அப்படி பேசிக்கிட்டு இருந்தப்போ பிரம்மானந்தர் இன்பவல்லியையும் பூவழகியோட இன்னொரு தோழியையும் கூட்டிட்டு தடதடன்னு அந்த அறைக்குள்ள நுழைஞ்சார். அவர் தன் கையில கொண்டு வந்திருந்த அகல் விளக்க ஒரு பக்கத்திலையும் துணி மூட்டையை இன்னொரு பக்கத்திலையும் வச்சுட்டு இளஞ்செழியனை பார்த்து, படைத்தலைவர் மன்னிக்க வேண்டும் சொன்னார். எதற்குன்னு கேட்டான் படைத்தலைவன். சிறிது நேரமாகிவிட்டது வருவதற்கு. அதனால் என்ன? ஒன்றும் குடிமொழிக்கு போய்விடவில்லை. இருந்தாலும் அதிக நேரம் தாமதிக்க அவகாசமில்லை படைத்தலைவரே. இப்பொழுது புகார் இருக்கும் நிலைமை என்னவென்று நிச்சயமாக சொல்ல முடியாது. இளஞ்செழியனை இறந்துவிட்ட செய்தியும் திருமாவளவன் மறைந்துவிட்ட செய்தியும் ஏக காலத்தில் கிடைத்திருக்கிறது இவ்வூருக்கு. அதே இரவில் யவனராணி ஒருத்தையும் யவன படைத்தலைவன் ஒருவரும் இங்கு வந்து சேர்த்திருக்கிறார்கள். பூம்புகாரில் கோட்டை தலைவனுக்கு சம அதிகாரம் உள்ள படைத்தலைவர் நீர் ஒருவர்தான். உமது படைகளோ காவிரிக்கு அக்கறையில் இருக்கின்றன. இந்த அனுகூல நிலையை யவனர்கள் கைக்கொள்ள போகிறார்களா அல்லவா என்பது தெரியாது. ஆனால் பூம்புகாரில் அவர்கள் வசிக்கும் மருவூர் பாக்கத்தை மட்டுமின்றி பட்டினப்பாக்கத்தையும் கைப்பற்றப் போவதாக மாரப்பவேல் சொல்லி அனுப்பியிருக்கிறார் சொன்னார் அடிகள். யார்? பூவழகியின் தந்தையா? ஆம். புகார் எப்பொழுதும் மாற்றார் கைவசமாகலாம் என்று அவருக்கு செய்தி கிடைத்ததால் தம் மகளையே எனக்கு தகவல் தெரிவிக்க அனுப்பினார். இல்லாவிட்டால் பூவழகி இரவில் இங்கு வருவாளா? இத்தனையும் அறிந்திருந்தும் யவனராணியை எதற்காக டைபீரியஸுடன் அனுப்பச் சொன்னீர்கள்? அவளை கொல்லப் போவதாக பயமுறுத்திதானே நான் யவன வீரர்களிடமிருந்து தப்பி வந்தேன். அதே தந்திரத்தை கையாண்டிருந்தால் பூம்புகார் விஷயத்திலும் அவர்கள் கையை தேக்கியிருக்கலாமே கேட்டா இளஞ்செழியன். அதுக்கு அடிகள் படைத்தலைவரை பார்த்து, படைத்தலைவரே, உமது வீரத்தை பற்றியோ கண்களின் கூர்மையை பற்றியோ எனக்கு சந்தேகம் சிறிதும் இருந்ததில்லை. ஆனால் இன்றிரவு பூவழகியை கண்டு உணர்ச்சி பெருக்கால் உமது கண்கள் பார்வை இழந்துவிட்டன. காதலன் குருடன் என்ற தமிழ் பழமொழியை மெய்ப்பித்து விட்டீர். டைபீரியஸின் நிழல் கூடத்தின் வெளித்தாழ்வாரத்தில் விழுந்தவுடனேயே நான் எச்சரிக்கை அடைந்தேன். அவன் கதவின் மறைவில் வந்த பின் என் கண்கள் சாளரத்தை துழாவின. யவனர் 2 கையில் கட்டாரிகளுடன் நின்றிருந்தார்கள். டைபீரியஸ் எதற்கும் தயாராக வந்திருந்தான். நீர் சிறிது எதிர்ப்பை காட்டியிருந்தால் சாளரத்தின் மூலம் 2 கட்டாரிகள், ஒன்று உமது மார்பிலும் இன்னொன்று என் மார்பிலும் பாய்ந்திருக்கும். இருவரும் மேலுலகை அலங்கரித்திருப்போம். ஆனால் அதற்கு வேலை வரவில்லை. ஆகையால் தான் ராணியை போகவிட்டேன். தவிர டைபீரியஸுடன் 2 வீரர்கள் தான் வந்திருப்பார்கள் என்பது என்ன நிச்சயம்? ஆசிரமம் ஒருவேளை சூழப்பட்டிருக்கலாம். அவன் பூவழகியை பார்த்த பார்வையும் எனக்கு பெரிதும் சந்தேகமாய் இருந்தது. எதற்கும் நம் மடத்தில் இருந்து சீக்கிரம் தப்பிச் செல்ல வேண்டும் என்று மட்டும் தீர்மானித்துக் கொண்டேன் என்று சொன்னார். அடிகள் சொன்னதை கேட்ட பூவழகி இளஞ்செழியனும் அவர் ஆச்சரியமா பார்த்தாங்க. அதை கொஞ்சமும் பொருட்படுத்தாம, படைத்தலைவரே, நான் முன்னால் செல்கிறேன். நீர் கடைசியில் வாரும். நம் இருவருக்கும் இடையில் பெண்கள் வரட்டும். பின் தொடர்பவர் யாராயிருந்தாலும் தாட்சியமின்றி வெட்டி தள்ளுங்கள். இன்பவல்லி, இந்த துணி மூட்டையை நீ எடுத்துக்கொள் உத்தரவு போட்டு முன்னால நடந்தார். அடிகளே கூப்பிட்டா இளஞ்செழியன். ஏன்? வாயிலில்
வீல் என்ற சத்தம் கேட்டதை அதை சொல்கிறீரா? ஆமாம். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். யாரையாவது கொன்று போட்டிருந்தால்? அங்கு சாகக்கூடியவர்கள் யாரும் இல்லை. அப்படியானால் அந்த கதறல்? என் சீடன் கத்தியிருக்கிறான். சீடனா? ஆம். பூவழகி செய்தி கொண்டு வந்தவுடனே சீடர்களை 4 பக்கத்திலும் காவல் போட்டேன். ஆபத்து வந்தால் அலறும்படி சொல்லி வைத்தேன் என்று சொன்னார் அடிகள். டைபீரியஸ் அவனை கொன்றுவிடப் போகிறானே. என் சீடர்கள் அப்படி எளிதில் சாகக்கூடியவர்கள் அல்ல படைத்தனவரே. அப்படியே இருந்தாலும் நாம் என்ன செய்ய முடியும்? நாட்டு நன்மைக்கு அவர்கள் செய்ய வேண்டிய தியாகம் அது. இன்னும் சர்வசாதாரணமா சொல்லிட்டு முன்னாடி நடந்தார் அடிகள். அடிகள் அடுத்த அறைக்கு நடந்து போய் தரையில உட்காந்து கீழே இருந்து இரும்பு கதவை திறந்து அதுக்கு அடியில தெரிஞ்ச படியில இறங்கினார். அந்த சுரங்க வழி ரொம்ப சுத்தமா இருந்தது. அதை பார்த்த இளஞ்செழியன் பிரம்மானந்தர் எந்த சமயத்திலையும் எதுக்கும் தயாராதான் இருந்திருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டான். அந்த சுரங்கத்தை பார்த்த பூவழகி, அடிகளே, இது இருப்பது எனக்கு இத்தனை நாள் தெரியாதேன்னு சொன்னான். எல்லாருக்கும் தெரிந்துவிட்டால் இந்த பாதைக்கு அவசியமே இருக்காது பூவழகி பதில் சொன்ன பிரம்மானந்தர் ரொம்ப நாள் பழக்கப்பட்ட சுரங்கத்துல நடக்கிற மாதிரி நடந்தார். சுமார் 1.5 நாழிகைக்கு மேல கீழேயும் மேலேயும் இறங்கி ஏறியதுக்கு அப்புறம் தன் தலைக்கு மேல தெரிஞ்ச ஒரு பெரிய இரும்பு கதவை நகர்த்தினார் அடிகள். அதுக்கு மேல அவர் ஏறியதும் பெண்களையும் பிடிச்சு மேலே ஏற்றி விட்டார். கடைசியா இளஞ்செழியன் மேல ஏறி தரையில காலை வச்சு நிக்கிறதுக்கும் மணிவண்ணன் கோட்டத்து பெரிய மணி பொழுது விடிஞ்சதுனால டனார் டனார்னு பெருசா சத்தம் போட்டதுக்கும் சரியா இருந்தது. தான் இருந்த இடத்த சுத்தி பார்த்த இளஞ்செழியன் அவன் மணிவண்ணன் கோட்டத்து கர்ப்ப கிரகத்துல இருந்ததை உணர்ந்தான். அடிகளே, இது கர்ப்ப கிரகம் அல்லவான்னு கேட்டான். ஆமாம் படைத்தலைவரே, இதற்கும் அடியான் மடத்துக்கும் தான் சுரங்கம் இருக்கிறதுன்னு சொன்னார் அடிகள். சன்னிதானம் ஆயிற்றே. உலகமே ஆண்டவன் சன்னிதானம் தான் படைத்தலைவரே. இந்த கர்ப்ப கிரகமும் உலகத்தில் ஒரு இடம். இந்த சுரங்கத்தை மன்னர்கள் தப்புவதற்காக கட்டியவர் ஒரு மகான். இந்த மணிவண்ணன் சிலையையும் கோட்டத்தையும் நிர்மாணித்த என் தந்தை தான் இந்த சுரங்கப்பாதைன்னு சொல்லிட்டு தன் கையில இருந்த மூட்டையில இருந்து காவி உடைகளை எல்லாருக்கும் கொடுத்து இதை அணிந்து கொள்ளுங்கள்னு உத்தரவு போட்டார். பூவழகி, நீயும் உன் தோழிகளும் அப்படி பிராட்டியின் சிலை பக்கம் செல்லுங்கள்னு ஒரு மறைவான இடத்த சுட்டி காட்டினார் அடிகள். பெண்கள் போனதுக்கு அப்புறம் இளஞ்செழியனை பார்த்து, படைத்தலைவரே, பண்டார உடைகளை சீக்கிரம் அணியுங்கள். கதவு திறக்க இன்னும் அரை நாழிகையே இருக்கிறது. கதவு திறக்கும் நேரத்தில் நாம் கதவு மறைவில் நின்று கொண்டால் மணிவண்ணனுக்கு பூசுரியும் அடிகளார் திருக்கூட்டம் கும்பலாக உள்ளே நுழையும். அந்த கும்பலில் நாமும் கலந்து கொள்ளலாம். அவர்கள் வெளியே செல்லும் போது மாற்று உடையில் நாமும் செல்லலாம் தன்னோட திட்டத்தை சொன்னார் அடிகள். அடிகளோட ஏற்பாடை பார்த்து அசந்து போன இளஞ்செழியன் எதுவும் பேசாம உடைய மாத்திக்கிட்டான். பெண்களும் அவங்க உடைகளை மாத்திட்டு வந்ததும் தன்னோட கத்தியையும் இளஞ்செழியனோட கத்தியையும் மட்டும் வச்சுட்டு பெண்களோட துணி, நகை, இளஞ்செழியனோட ஆடை எல்லாத்தையும் மூட்டை கட்டி அந்த சுரங்கத்திலேயே போட்டு அந்த இரும்பு கதவை மூடிய அடிகள் அடுத்து எப்படி நடந்துக்கணும்னு பெண்களுக்கு சொல்லி கொடுத்தார். பொழுது விடிஞ்சதும் அடிகளார் திருக்கூட்டம் உள்ள நுழைஞ்சது. மணிவண்ணனுக்கு மலர் சொரிந்து பாட்டும் பாடினாங்க. அந்த கூட்டத்தோட கலந்துட்ட அடிகளும் மற்றவங்களும் அவங்களோடையே வெளியில வந்து பாட்டு பாடிக்கிட்டே வீதியையும் அடைஞ்சாங்க. அந்த கூட்டம் வீதியோட மூலையில திரும்பியதும் அடிகள் மட்டும் அந்த கூட்டத்தை விட்டு விலகி தனியா வந்து மற்றவங்களையும் விலகும்படி சொன்னார். கொஞ்ச தூரத்துல வேகமா அவங்கள நோக்கி 2 புறவிகளை கொண்ட ரதம் வந்துகிட்டு இருந்தது. அடிகள் எல்லாரையும் அதுல ஏறும்படி ஜாடை காட்டினார். அவர் ஜாடையை புரிஞ்சுக்கிட்ட ரத ஓட்டியும் ரதத்தை ஒரு பக்கமா திருப்பி நிறுத்தினான். எல்லாரும் ஏறியதும் கடைசியா ஏறிய பிரம்மானந்தர், அப்பனே, படகு துறைக்கு ஓட்டுன்னு உத்தரவு போட்டார். ரதமும் கனவேகமா போக தொடங்கிச்சு. இனி பயம் இல்லைன்னு நிம்மதியா உட்கார்ந்த பிரம்மானந்தர் ஆழ்ந்த யோசனையில இறங்கினதுனால தான் சொன்ன படகு துறைக்கு போகாம வண்டி வேற வழியில போறத கவனிக்காம விட்டுட்டார். மற்றவங்களும் முந்தைய இரவு நடந்த நிகழ்ச்சிகளை நினைச்சுக்கிட்டே வந்ததுனால அவங்க போய்கிட்டு இருந்த பாதையை யாருமே கவனிக்கல. அப்படி ரதம் எங்க போய்கிட்டு இருந்தது? அதை வேற வழியில ஓட்டிட்டு போனது யார்? இளஞ்செழியனுக்கும் மற்றவங்களுக்கும் நடக்க போறது என்னன்னு அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம்.